பரலோக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி தொனி வெள்ளிக்கிழமை காலை தியான நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் 2வது நாள் காலை தியான செய்தியை கேட்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஷலோம், சமாதானம் உண்டாவதாக. 7 மாதங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? என்ன குறை வைத்தார்? எத்தனை ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தார். எல்லாம் அவருடைய கிருபை. ஆகவே எல்லாவற்றுக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தில் ஒரு புதிய மாதத்தில் ஒரு புதிய தலைப்பிலே இந்த மாதத்தில் நீங்கள் தியான செய்தி கேட்கப் போகிறீர்கள். அந்த செய்திக்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்துக்குரிய தலைப்பு ஒளியிடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒளியிடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். உங்களை பற்றி தான் சொல்லுகிறேன், நான் என்னை பற்றியும் பேசுகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்களோ உங்களை அழைத்த, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று அந்தகார ராஜ்யம், இன்னும் ஒன்று வெளிச்சத்தின் ராஜ்யம். இங்கே பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்தகார ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு வெளிச்சத்தின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்று. இந்த அந்தகார ராஜ்யம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது? ஆண்டவர் உண்டாக்கினாரா? ஆதியாகமம் புத்தகத்திற்கு நாங்கள் போகும் பொழுது அங்கே ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது அந்தகாரம் இருக்கவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பூமியின் மீது இருள் இருந்ததென்றும் ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்தகாரம் இல்லாமல் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு அந்தகாரத்தின் அதிபதியாகிய பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்து வேண்டாம் என்று சொன்ன மரத்தில் விருட்சத்தின் கனியை புசிக்க வைத்து அவர்களை கத்தரை விட்டு தூரமாய் எடுத்த பொழுது அங்கே ஒரு அந்தகார ராஜ்யம் உண்டாயிற்று. அந்த அந்தகார ராஜ்யத்தின் அதிபதி பிசாசு, சாத்தான் என்று சொல்லுவோம். இன்றைக்கு 2 விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். ஒரு ராஜ்யம் அந்தகாரம். நீங்கள் அந்தகாரத்திலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைய நாளில் நான் அந்தகார ராஜ்யத்தின் சில கிரியைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
அதாவது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வெளிச்சத்தின் ராஜ்யம் அல்ல, இந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் வருவதற்கு முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து சற்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் வாழ்ந்தீர்கள். அதற்கு நல்லொரு உதாரணமாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, இது எங்களுடைய பழைய வாழ்க்கை, அந்தகார ராஜ்யத்தில் அப்படித்தான் வாழ்ந்தோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையினாலே பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபு, இவன்தான் இந்த அந்தகார ராஜ்யத்தின் அதிபதி, ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். இது கடந்த காலம், இருக்கிறோம் என்றல்ல. ஆகவே பழைய காலத்தில் அந்தகாரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அந்தகார கிரியைகளை செய்து கொண்டு நாங்கள் வாழ்ந்தோம். அறிந்தோ அறியாமலோ நாங்கள் பாவத்தை பச்சை தண்ணி குடிப்பது போல குடித்தோம். யாராவது வந்து எங்களுக்கு பாவம் என்று சொன்னாலும் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய சரீரம், ஆவி, எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அந்த பாவ உலகத்துக்குள்ளே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையாய் இருந்தது. அப்படிப்பட்ட அந்தகார உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு உங்களையும் என்னையும் ரட்சித்தார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 21 வரை மாம்சத்தின் கிரியைகள் என்று 17 கிரியைகளை வாசிக்கிறோம். அதுதான் எங்களுடைய பழைய வாழ்க்கையின் கிரியைகள். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். வாசித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைய மனம் திரும்புங்கள். இயேசுவால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க முடியும். அந்தகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வர இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பி இயேசுவுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு வாரும் என்று இயேசு இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வார். சகையனுடைய வாழ்க்கையில் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்ததும் அவன் எப்படி ஒரு மாற்றம் அடைந்தானோ அதுபோல கர்த்தர் உங்களை மாற்றுவார். மாற்ற வல்லவர். வேறு யாராலும் உங்களுடைய அந்தகார கிரியைகளை உங்களை விட்டு அகற்ற முடியாது. ஆகவே இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். வந்து இயேசு உங்களுக்கு கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அந்தகார ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு அழைப்பவரே, இன்றைக்கு வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்தகாரத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய பாவங்களையும் மன்னியும். அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அழித்து போட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.